श्रीगुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। வேதம் என்கிற சொல்லுக்கு அறிவுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு படி போனால் பேரறிவுன்னே சொல்லலாம். சாமானிய அறிவிலேருந்தும் அது பின்னமாக இருக்குன்னு தெரியறதுக்காக பேரறிவுன்னு சொல்லலாம். விதஞானே வித்து தாது ஞானார்த்தகம் அது. அதுதான் வேதத்தின் கருத்து. எவன் அத்தியனம் பண்றானோ அவன் அறிஞனாக ஆயிடுவன். அறிவு வளர்ந்து விட்டா சகல விதமான லௌகிக வைதிக உபய சாதாரணமாக இருக்கக்கூடிய சகல தேவைகளும் நமக்கு கிடைச்சிடும். வேதத்தை ரட்சணம் பண்ணலாம். வேதத்தை ரட்சணம் பண்றது எப்படி? வேதம் தான் நம்ம ரட்சிக்கிறத. நமக்கே ரட்சணம் வேதம் தான். வேதத்தை ரட்சணம் பண்றதுங்கிறதுக்கு கருத்து என்ன தெரியுமா? வேதம் உயிரோட்டத்தோட இருந்துகிட்டே இருக்கணும். தயார் நிலையில அந்த வேதம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நாம கேட்க வேண்டாம், வேதமே சொல்லும். உயிரோட்டத்தோட ஒரு பொருளை தொடர்ந்து காப்பாற்றுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற போது வேதம் நமக்கு அறிவுறுத்துறது. அக்னிராஜுஷ்பான் சவனஸ்பதி விராஜுஷ்பான் தேனத்வாயுஷாயுஷ்பந்தங்கரோமி அப்படின்னு ஒரு வேத பாகம். அக்னியை உயிரோட்டத்தோட வைக்கணும்னா அதுக்கு இந்தனத்தை போடணும். இந்தனம் போட்டா அக்னி ஜுவாலா வடிவில் அது என்னைக்குமே ஜுவாலையோட வெப்பத்தையும் கொடுத்துக்கிண்டு வெளிச்சத்தையும் கொடுத்துக்கிண்டு நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு உற்சாகத்தையும் கொடுத்துக்கிண்டு அத்தனையும் நிகழும். அதோட நிற்காது. எந்த அக்னி வழியா தேவாலை காப்பாற்றணுமோ அந்த அக்னியும் நமக்கு முன்னாடி பிரத்யட்சமா தெரியும். அதை சொல்ற போது அதை எப்படி காப்பாத்துறது? அக்னி ஆயுஷ்மானா இருப்பார். எப்போ? வனஸ்பதிகள்னால இந்தனங்கள்னால அக்னி என்னைக்கும் உயிரோட்டத்தோடு இருப்பார். இப்படி சொல்லிண்டே வருவது பிரம்மாயுஷ்மது தத்பிராமணைராயுஷ்மது. பிரம்ம சர்வத்திர வியாப்தமா பிருஹத்வாத், பிருஹத் வேதம் வியாப்தமாக இருக்கக்கூடிய பிரம்ம, அந்த பிரம்மத்தை நாம் உயிரோட்டத்தோடு வச்சுட்டு இருக்கணும்னா அது பிராமணாளால. அவனும் பிரம்மத்திலேருந்து வந்தவன். பிரம்மத்தை அந்த வேதத்தை தன்னுடைய மஸ்திஷ்கத்தில் சேமித்து வச்சவன். அவன்தான் அதை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுறது? வைகரி ரூபேண அந்த வேத சப்தம் ஒலிக்கணும், ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒலிச்சுக்கிட்டே இருக்கிற வேதம் தான் உயிரோட்டத்தோடு இருக்கிற வேதம் அப்படின்னு சொல்லும். எப்படி ரட்சணம் பண்ணணும் அதுவே சொல்லித் தருதுன்னா, அதனால என்ன பண்ணினார்? வேதம் கிரியாத்மகமான விஷயத்தில் பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும். உபதேச ரூபேண இருந்தா போராது. அதன் சொரூபத்தை காப்பாற்றுறதுக்கு உபதேசமா இருக்கணும்.
அதன் பிரயோஜனத்தை காப்பாற்றுறதுக்கு கிரியாத்மகமா அந்த வேதம் இருக்கணும். அத்தியனம் பண்ணிட்டா மட்டும் போராது, அந்த வேதம் சொல்லத்தை நடைமுறைப்படுத்தணும். அப்பத்தான் வேதத்துக்கு உயிரோட்டம். அத எப்படி சொல்றார் ஆதிசங்கரர்? ஆத்ம ஞானத்தை ஊட்ட வந்தவர், வேதத்தினுடைய பெருமையும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய வழியும் அனாயாசமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போறார். வேதோ நித்தியம் அதீயதாம், வேதத்தை நித்தியம் அத்தியனம் பண்ணு, படிச்ச வேதத்தை திருப்பி சொல்லு. படிப்பு முடிஞ்சுட்டா அதெல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு வேதத்து விஷயத்தில் இல்லை. வேதத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வைகரி ரூபேன சொல்றதுதான் வேதம் உயிரோட்டமா இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் வேத ரட்சணோபாயத்தை தான் தனது உரையில ஆதிசங்கரர் வெளிப்படுத்துறார். உயிரோட்டத்தோடு இருக்கிற வேதம், அதுல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கோ, அது என்ன நமக்கு கட்டளையிடுறதோ அதை பிராக்டிக்கலா பிராயோகிகமா அதை கடைபிடிக்கவும் வேணும். அதையும் அவர் சொல்ல விடாத, அதையும் சொல்லாமல் இருக்கலை. தது உதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதா, அப்பழுக்கில்லாமல் எப்படி அனுஷ்டானம் பண்ணினா பூர்ண பலம் கிடைக்குமோ அப்படி நீ அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அத்தியாத்ம வித்யா ஒசந்தது அப்படின்னு தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வந்தவர், வேதத்தை நீ அத்தியனம் பண்ணு நித்தியம், அதில் சொல்லியிருக்கிற கர்மாவான் அது சொன்னபடி அனுஷ்டானம் பண்ணு, பிராயோகிகமாக வேதத்தை செயல்படுத்துவது தான் அனுஷ்டானம். அனுஷ்டானத்தில் வேதம் சப்பிரயோஜனம், உச்சாரணத்தில் வேதம் ரட்சணம், அனுஷ்டானத்தில் வேதம் சப்பிரயோஜனம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் ஆதிசங்கரர் இப்படி சொன்னார். அடுத்தபடி என்ன பண்ணார் தெரியுமா? அனுஷ்டானம் ரெண்டு விதம். நித்திய கர்மானுஷ்டானம், அதே சமயத்தில் நைமித்திக கர்மானுஷ்டானம், கடைசி பட்சமா காமிய கர்மானுஷ்டானம். இப்படி வருது. அவர் என்ன பண்ணார்? வேதாத்தியனமே பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் நித்திய கர்மானுஷ்டானமா, அனுஷ்டானத்திலேயே அதனுடைய செயல்பாடு ஓவர், எந்த பலனையும் எதிர்பார்க்கப்படாது அப்படின்னு தான் பண்ண சொல்லியிருக்கார். வேதத்தையே நிஷ்காரணேன, காரணம் இல்லாமல் அத்தியனம் பண்ணும். அது மாதிரி அனுஷ்டானத்திலையும் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்க கர்மாவை விட சொன்னார் தெரியுமோ? காமிய கர்மத்தை விட்டு விடுன்னா, காமியே மதி ஸ்தெஜ்யதா, காமியத்தில் உன்னுடைய மதி, உன்னுடைய புத்தி செயல்படுறத அது வேண்டாம். நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானம் நீ பண்ணணும் அப்படிங்கிறத ஆதிசங்கரர் அழுத்தமா சொன்னார். அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? வேதத்தை அத்தியனம் பண்ணாலே கர்மானுஷ்டானம் தான் அதனுடைய பலன், அதுக்கு தான் அத்தியனம் பண்றார்.
கர்மானுஷ்டானத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு தான் வேதாத்தியனமே பலன். எப்படி பலன் வந்தது? வேதம் என்ன சொல்றது? இந்த லோகம் நிரந்தரமா ஈதிபாதை இல்லாத உற்பத்தமான சகலவிதமான சராச்சரங்களும் சப்பிரயோஜனமாக மாறி லோகத்தின் பெருமையை வெளிப்படுத்தணுமானால் வேதம் சொன்ன கிரியாகலாபங்களை பிராயோகிகமான வழியில் அதை நாம் பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு தான் வேதம் வந்திருக்கு. வேதத்தில் இருக்கிற உபதேசங்கள் இருக்க அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு தான் உபதேசம். லோகத்திலேயே எல்லா உபதேசங்களும் செயலுக்காகத்தான் வருது. உபதேசத்தோடு நிற்கிறது ஒன்றுமில்லை. உபதேசம் வந்தால் தான் அது முழுமை பெறும், இல்லைன்னா பாதியில் நிற்கும். அப்போ கர்மானுஷ்டானம், நித்திய கர்மானுஷ்டானம் நித்தியம் பண்ணணும் அப்படின்னு வந்தது. தர்மசாஸ்திரத்தில் ஒரு கொள்கை இருக்கு. நித்திய கர்மானுஷ்டானத்தை நம்மள்கிட்ட திணிக்கிற போது அந்த தர்மசாஸ்திரம் நிரந்தரமா அந்த கர்மானுஷ்டானத்திலேயே அவன் தொடர்ந்து விடுபடாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவனுக்கு கொடுக்கும். உதாரணமா அவனுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா நித்திய கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. அப்போ ஆரோக்கியத்துக்காக தனிய ஒரு உபதேசத்தை ஏத்துக்கிறதுக்கு இன்னொன்னு தேட வைக்காது. நித்திய கர்மானுஷ்டானமே ஆரோக்கியத்தை ஈட்டு கொடுக்கிற மாதிரி தான் உபதேசம் பண்ணும். அது ஏதோ அசடல்ல, அறிவு. அதனால ஆரோக்கியத்துக்காக தனிய ஒரு காரியத்தில் இவன் திரும்பவே வேண்டாம். நித்திய கர்மாவனுடைய அமைப்பு இருக்க அது சரீரத்துக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை தளர விடாமல் நிரந்தரமா காப்பாற்றுற மாதிரி தான் வரும். அப்படிதான் உபதேசம் பண்ணும். சுருங்க சொன்னா வேதம் சொன்ன நடைமுறைய நிரந்தரமா ஒன்னையும் எதிர்பார்க்காமல் செயல்பட ஆரம்பிச்சா அவனுக்கு எந்த ரோகமும் வராது. அந்த அனுஷ்டானத்தினுடைய நடைமுறையே அவனுடைய சுவாஸ்தியத்தை நிலைநிறுத்துறதுக்கு வேண்டியதை சேர்த்து தான் சொல்லும். சரீர சுவாஸ்தியத்தையும் கொடுத்து அந்த அனுஷ்டானமே சரீர சுவாஸ்தியத்துக்கு வழிவகுக்கும். அதுக்கு தெரியும். அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுஷ்டானம் நிலைச்சு நிற்கணுமானா அடிப்படை ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு இன்னொன்று நீ தேடி போனேன்னா அனுஷ்டானத்துக்கு பங்கம் வரும். அப்போ உபதேசம் பண்ணக்கூடியதான வேதத்தினுடைய கருத்து ஆரோக்கியத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கண்ணோட்டம் வச்சுக்கிட்டு தான் அந்த உபதேசம் எல்லாம் இருக்கும். அதனால என்ன தாற்பயம் சொல்றேன் தெரியுமோ? நித்திய கர்மானுஷ்டானத்தை அது வெளியிடுற போது அந்த அனுஷ்டானம் வாயிலாக தன்னை அறியாமலேயே அனுஷ்டானமும் நடக்கிறது, ஆரோக்கியமும் கிடைக்கிறது. அப்படிதான் உபதேசம் பண்ணும். அதனால நமக்கு தேவையான ஒன்றை அது இல்லைன்னு பண்ணாது. அதனால நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணு சொன்னார். எதை நித்திய கர்மானுஷ்டானம் சொல்றார்? ஆரோக்கியம் விகடிதம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நித்திய கர்மானுஷ்டானம். அதுக்கு என்ன பிரயோஜனம் என்கிற பிரயோஜனாகாட்சி இருக்க உன் மைண்டிலே வரப்படாது.
அது கர்த்தவிய புத்தியா நடத்தணும். பிரயோஜன அபேட்சையா நடக்கப்படாது. உன்னை அறியாமலேயே நீ விரும்பாமலேயே உன்னுடைய பிரயோஜனம் அந்த கர்மாவினால நடந்து ஏறிவிடும். இப்படி சொல்லுவார் நித்தியகர்மானுஷ்டானத்தில். பிராமே முகூர்த்த உத்திஷ்டே ஸ்வஸ்தோ ரட்சார்த்தமானுஷா. ஸ்வஸ்தனா இருக்கிறதுக்காக பிராம முகூர்த்தத்தில் துயில் எழ வேண்டும். சௌஜமெல்லாம் முடிஞ்சு நித்தியகர்மானுஷ்டானத்தை ஆரம்பி. அப்படி சொல்லும். அப்படி சொல்றதோடு நிற்காது. என்ன சொல்லும் தெரியுமோ? நீ எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்போ தூங்கணும், இதெல்லாம் அதுவே சொல்லும். எப்படி சொல்லும் தெரியுமோ? உன்னுடைய சரீரம் இருக்க, அந்த சரீரத்தில் பஞ்சபூதாத்மகமான சரீரத்தில் தான் மைண்ட் மனசும் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. இந்த சரீரம் அந்த ரெண்டுக்கும் ஆதாரம். இந்த சரீரம் மனசோட இணைஞ்சிருக்கிறதுனால ஆத்மாவுமே இணைஞ்சிருக்கு. ரெண்டுக்கும் லிங்கா இருக்கு. அதனால மனசும் நன்னா செயல்படுறதுக்கும் சரீரமும் நன்னா செயல்படுறதுக்கு நித்தியகர்மானுஷ்டானத்தில் காத்தால அந்த எழுந்திருக்கிறைய பிராம முகூர்த்தம், அதுக்கு என்ன பதில் சொன்னான்? பிராமே முகூர்த்த உத்திஷ்டே. படுக்கையிலேருந்து எழுந்திருந்து விடும். பிராம முகூர்த்தத்தில் உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏகதேசம் ஒரு 2 மணி நேரம் பிராம முகூர்த்தம் ஆயிடும். அப்ப நீ எழுந்திருந்து விடும். எதுக்கு? ஆறு எழுந்திருக்கணும்? ஸ்வஸ்தாக. உடம்பு சரியில்லாதவனுக்கு உபதேசம் பண்ணலை. ஸ்வஸ்தனா இருக்கிறது. என்னத்துக்கு? ஆயுஷோ ரட்சார்த்தம். உன்னுடைய ஆயுஷை காப்பாற்றுவதற்காக. இதைத்தான் முதல்ல எடுத்து சொல்றது. அப்புறம்தான் என்ன சொல்லிட்டு கிருத சௌச்சவிதி. சௌச்சவிதி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நித்தியகர்மானுஷ்டானத்தை ஆரம்பிக்கணும். சொல்லறோது என்ன சொல்லும் தெரியுமோ? ஸ்நானமூலா கிரியா சர்வாக. எந்த செயல்பாடும் ஸ்நானத்துக்கு அப்புறம்தான் நீ செயல்படலாம். ஆரம்பம் ஸ்நானத்தில் இருக்கணும். ஸ்நான மூலாக எங்கிறதுனால நீ செய்யக்கூடிய காரியம் கிருத சௌச்சவிதி ஆச்சுன்னா ஸ்நானம்தான் பண்ணணும். எப்படி டைம் டேபிளை போட்டு கொடுத்துருக்கு? ஆரோக்கியத்துக்கு வந்த வழியில் சொல்லறோது. நீ ஸ்வஸ்தனா இருக்கிறவன் உடம்பு சரியில்லாதவனுக்கெல்லாம் இதை சொல்லாது. ஏன் தெரியுமா? தர்மசாஸ்திரம் இருக்க, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எல்லாரும் பெருமைப்படும்படியாக வாழ்ந்து லோகக்ஷேமத்துக்கும் நாம் பயன்படும்படியாக இருக்கிறதுக்காகத்தான், நம்ம திருத்தத்துக்காகத்தான். திருத்தல் கூட இல்லை, நியாயமான வழிகாட்டுறதுக்கு தான் தர்மசாஸ்திரம் வந்திருக்கு. நம்ம அழிக்கிறதுக்கு அது வராது. தர்மசாஸ்திரத்துக்காக நாம் அல்ல, நமக்காக தர்மசாஸ்திரம். என்னுடைய ஆரோக்கியத்துக்கோ மனசனுடைய சஞ்சலத்துக்கோ இடையூறு பண்ணக்கூடியது ஒன்றையுமே தர்மசாஸ்திரத்தில் சேர்த்து சொல்லாது. தாயாரை விட டாக்டரை விட ரொம்ப கவனத்தோட ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துற எண்ணத்தோடு தான் உபதேசமே வெளியில் வருது. வாஸ்தவமா அது இருந்துவிட்டா ஆரோக்கியத்தை பற்றி நாம் தனியாக கவலைப்பட வேண்டாம்.
முதல்ல ஸ்நானம் சொல்லித்து. அதை எப்படி சொல்லித்து? அனுஷ்டேயமான தர்மங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராக இருந்தா முதல்ல ஸ்நானம் போடணும் அப்படின்னு. அப்ப ஸ்நானம் சரீர ஆரோக்கியத்துக்கும் மனசனுடைய தெளிவுக்கும் தேவை. அதே சந்தர்ப்பத்தில் அனுஷ்டானத்துக்கும் அங்கமாக வந்து கொடுத்து. அப்படி ரெண்டையும் சேர்த்தா போலே நமக்கு உபதேசம் பண்றது தர்மசாஸ்திரம். ஸ்நானமூலா கிரியா சர்வாக. ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். நித்தியமா அனுஷ்டானம் பண்றதுக்காக சந்தியாவந்தனத்தை நமக்கு சொல்லிட்டு. சந்தியாவந்தனம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே சந்தியா அப்படின்னா காலையில் இருட்டு முடிஞ்சு ராத்திரி முடிஞ்சு பகல் கிளம்புறது, அதனுடைய இடைவெளிக்கு சந்தியான்னு பேரு. இது பிராத சந்தியா. சாயம் சந்தியான்னு ஒன்று இருக்கு. பகல் முடிஞ்சு இருட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடைவெளி இருக்க, அது சாயம் சந்தியா. பகல்ல பூர்வார்த்தம் முடிஞ்சு உத்தரார்த்தம் ஆரம்பிக்கிற இடைவெளி இருக்க, அதுக்கு மாத்தியான்மிக சந்தியா. இத தர்மசாஸ்திரம் சொல்லும். பிராத சந்தியா அப்படின்னு சப்தம் சொன்னதுனால கால வேளையில இருட்டு முடிஞ்சு கொடுத்து பகல் ஆரம்பமாகுது, அதுக்குள்ள இடைவெளி. இதுதான் அர்த்தம்னு நமக்கு எப்படி புரிஞ்சுது? சந்தியா சப்தத்துக்கு சந்தியா காலம் தேவிங்கிறா. சந்தியா காலத்தை என்னெல்லாமோ சொல்றா. இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லும் தெரியுமா? அனுஷ்டேயமான சந்தியாவந்தனத்துக்கு காலத்தை குறிப்பிடும் போது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அர்க்கியத்தை விடு, சூரியன் உதிச்ச பிறகு ஜபம் பண்ணி உபஸ்தானம் பண்ணு. அப்போ இருட்டு விலகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு, பகல் வந்ததுக்கு அப்புறம் முடிச்சாச்சு. அப்படி தீர்க்கமா சந்திக்குள்ள அந்தர்கதமாக கூடியதான அனுஷ்டான விசேஷமானத்தினால அது பிராத சந்தியானாச்சு. சாயந்தரமும் அப்படிதான் சொல்றாரு. அர்த்தாஸ்தமனத்தில் அர்க்கியத்தை விடு, உபஸ்தானம் பண்ற போது நட்சத்திரங்கள் உதிச்ச பிறகு பண்ணு. இப்பவும் அந்த அனுஷ்டானம் சந்தியை கடந்துதான் இருக்கு. சந்தியா காலத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கு. மாத்தியான்மிகம்னு ஒண்ணு. மத்தியான வேளையில தினத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு பூர்வார்த்தம், ஒரு பரார்த்தம். சிரஸுக்கு நேர சூரியன் வரபோது பகலினுடைய பாதியாச்சு. சந்தியாவந்தனத்தில் கண்ணுக்கு புலப்படாத ஆகிற போது இன்னொரு பகல். நீ ஒன்று கவனிச்சு பாரு. உதயத்துக்கு முன்னாடி சூரியன் வரக்கூடியது சந்தியை. உதிச்சு ஆகாசத்தில் பவனி வந்து பகலினுடைய சரியான அர்த்தத்தில் வருவது அது மத்தியானம். அது போனால் அபராணம் ஆயிடும். அப்போ மத்தியானம்ன்றது மாத்தியான்மிகம். மத்தியானே பவம் மாத்தியான்மிகம். அங்கேயும் எப்படி ஒரு சந்தி இருக்கு, பூர்வார்த்த பரார்த்தங்களுடைய சந்தி. அதையும் பண்ணுன்னா இவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? சந்தியாவந்தனம் பண்ற போது நம்ம மனசும் நம்முடைய சரீரமும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறங்கிறதான அந்த எண்ணத்தை அவர் மறக்கவே இல்லை. கால வேளையில் சந்தியாவந்தனம் பண்ணும்போது
ராத்திரியில் பண்ணுடைய என்னுடைய தவறுகள் அத்தனையும் இல்லாதாய் நான் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னார். ஜலம் இருக்க அது வேதம் குறிப்பிட்ட ஸ்டேஜில் மந்திரத்தோட கலந்தா ஔஷதமாயிடும். ஆமாம். அப்போஜாசாமி பேஷஜம், பேஷஜம்னா பேரு, பேஷஜமேவாஸ்மி கரோதி சர்வமாயுரேதி, மருந்தாக மாறும். ஜலம் மருந்துதான். எப்படி மருந்து? நமக்கு ஏற்பட்டதான வேதனை இல்லாத பண்றத, தாகம் ஏற்பட்டது, அதுக்கு மருந்து ஜலம்தான். ஜலத்தை குடிச்சா தாகம் தீர்றது. ஏற்பட்ட தாகத்தினாலே இருக்கிற துக்கத்தை இந்த ஜலம் போக்கி விட்ட, பிரத்யட்சமா அனுபவத்தில் இருக்க, அது மருந்து. அதனால அபஹா, ஆபஹா ஜலம் இருக்கு பாரு, மருந்தாகவும் செயல்படும். அதனால என்ன பண்ணார்? முதல் இரவில் ஏற்பட்ட கெடுதல் எல்லாம் விலகி போய் சுத்தமாகறதுக்கு கையில் ஜலத்தை எடுத்துக்கிண்டு மந்திரபூர்வமா அதை பிராசனம் பண்றார். வயத்துக்குள்ள அக்னி இருக்கு. நீ ஏற்றுக்கொண்ட ஆகாரத்தை அந்த ஜாடராக்னி தான் நன்னா ஜீரணம் பண்ணி அதனுடைய சாரத்தை எடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களும் தேவைப்படக்கூடியதான போஷகாம்சத்தை கொடுத்து கிரமமாக வளர்த்துற வேலையை சேர்ந்தது. அந்த அக்னி ஜாடராக்னி, ஆமாசையும் பக்வாசையும் ரெண்டும் இருக்கு நமக்கு. இந்த ஜலம் இவன் குடிச்ச உடனே அது அக்னியில அந்த ஜலத்தை போடுறாங்கிறதுனால அவனுடைய காமம் என்னது? விருப்பம். நேற்றைக்கு இருக்கக்கூடியதான ராத்திரியில் பண்ணினதான இடையூறுகளால் ஏற்பட்ட பாபம் அழியணும். அப்ப அக்னியில் விழுந்தோடனே, அக்னி யாரு? சர்வபட்சோ அக்னிகி, எல்லாத்தையுமே அழிக்கிற சக்தி உண்டு, பாபத்தையும் அழிப்பன். அதை நினைச்சுக்கொண்டு இந்த ஜலத்தை குடிக்கிறார். சூர்ஜஸ்டமாமன்னுஷன்னு ஆரம்பிச்சு. அப்ப என்ன ஆயிடுத்து? அக்னிக்கு திறமை இருக்குன்னு இப்ப தீர்மானம் ஆயிடுத்து. அதே மாதிரி பகல்ல அறிந்தும் அறியாமலேயும் பல தவறுகள் நிகழறது. ஆகையினால சாயங்காலத்தில் அக்னிஷ்டமாமன்னுஷன்னு மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை பிராசனம் பண்ணு. பகல்ல ஏற்பட்ட குறைகள் நகர்ந்து கொடுத்து சுத்தமாயிடுவேன். அன்னன்னைக்கு ஏற்பட்ட இடையூறுகளை அன்னன்னைக்கு விளக்கிறதுக்கு பண்ணியிருக்கார். அது பண்ணினால்தான் சரீரமும் மனசும் எந்த விதமான ரோகத்துக்கும் இடம் கொடுக்காது இருக்கும். தவறுதல் தானே ரோகத்துக்கு காரணமாறுது. அதனால சாயங்காலம் சொல்றது அக்னிஷ்டமாமன்யுஷமன்யுபதேச அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க சொல்ற. நீ ஒன்று கவனிச்சு பாரு, காத்தால சாப்பிட்றது ராத்திரியில் ஏற்பட்ட பாவத்தை போறதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்றாரு. சாயந்தரம் சாப்பிட்றது அங்கே சூரியனும் கொடுக்குறான், இங்கே அக்னிக்கு கொடுக்குறான். ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் மாறி தெரியுது. இந்த பேதம் எப்படி வந்தது அப்படின்னா அது பேதமே அல்ல, பேரு தான் வித்தியாசமே தவிர
அந்த உருவத்துக்கு வித்தியாசமே இல்லை. அவர் சொல்லுவார், எப்படி சொல்லுவார் தெரியுமோ? சூரியன் அஸ்தமிக்கிற போது உதிக்கிறான், அப்புறம் அஸ்தமிக்கிறான், நம்ம கண்ணுக்கு மறையிறான், நமக்கு தான் அஸ்தமன அனுபவம். சூரியன் என்னைக்குமே அழிவில்லை, அஸ்தமிக்கவும் மாட்டான், உதிக்கவும் மாட்டான். நம்ம கண்ணு உதயத்தையும் அஸ்தமனத்தையும் சந்திக்கிறதுனால நாம் அவன் உதிக்கிறான் அவன் அஸ்தமிக்கிறான் இது விவகாரத்துக்கு வச்சுருக்கோம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிற போது தன்னுடைய சக்தியை அக்னிகிட்ட கொடுத்துட்டு போகிறான். அக்னிம்பாவாதித்ய சாயம் பிரவிசதி. ஆதித்யன் சூரியன், அதுக்கு ஆதித்யன். அக்னிம் பிரவிசதி சாயம். அக்னியில பிரவேசித்ததுனாலதான், அக்னி வடிவில் இருக்கிறதுனால்தான் சூரியன் உனக்கு கண்ணுக்கு மறைஞ்சிருக்க. அந்த மறைஞ்சிருக்கிறதுனால நீ அங்க சொல்லுற போது சூரியனைத்தான் நீ நினைச்சுக்கிற. ஆனா இப்ப எந்த வடிவில் இருக்கான்? அந்த அக்னி. அதனால அக்னி சமாமன்யுஷா சொல்ல சொல்லுது. பிராதகா காலையில சூரியன் சொன்னார். அது எப்படி? அதே அக்னி உத்யந்தம்பாவாதித்யம் அக்னிரனு சமாரோஹதி. சூரியன் உதிக்கிற போது அந்த அக்னி சூரியனோட ஒட்டின்னு விடுறான். அப்ப சூரிய வடிவில் தான் அவன் தென்படுறான். சூரியன் கால வேளையில் சூரிய வடிவில் தென்படுறான், அதே சூரியன் சாயம் வேளையில் அக்னி வடிவில் தென்படுறான் என்கிற தகவலே வேதம் தான் கொடுத்தது. அதுதான் அறிவாச்சே. அப்ப கார்த்தால அவன் சொல்ற போது சூரியச சொல்றான், சாயங்காலம் அவன் அந்த ஜலத்தை பிராசனம் பண்ற போது அக்னிஷா சொல்றான். அதனால ஒருத்தர் தான் போய் சேர்றது ஆதித்யங்கிட்ட தான், சூரியன்கிட்ட. இப்போ சூரியனும் ஆதித்யனும் சூரியனும் அக்னியும் ஒன்று தான், உருவத்தில் மாறுதல், அவ்வளவுதான். அந்த அக்னி சொன்னவுடன் நமக்கு என்னாச்சு? ராத்திரியில் இருக்கிற தவறுதல் கார்த்தால சந்தியாவந்தனத்தில் அழிஞ்சு போகுது, சாயம் சந்தியாவந்தனத்தில் பகலில் ஏற்பட்ட தவறும். அப்போ நித்தியம் சுத்தமாக இருக்கு. அப்படி ஆயிடுத்து. சாதாரண மனுஷன் கேட்பன், கண்ணுக்கு புலப்படாத ஒருத்தனை ஒத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்க, அறந்து போச்சு எங்கிறதுக்கு அதுக்கு எங்கேருந்து பதில்? அந்த ஜலத்தை குடிச்சா மறைஞ்சுது அப்படின்னா நிறைய ஜலம் குடிச்சா மறையணுமே. அதுக்கு சொல்ற வேதத்திலேயே ஒரு வாக்கியம் வருது, ரிதந்த்வா சத்தேன பரிஷிஞ்சாமீதி சாயம் பரிஷிஞ்சதி சத்யம் துவர்த்தேன பரிஷிஞ்சாமீதி பிராதஹ அக்னிர்வா ரிதம் அசாவாதித்ய சத்தியம். இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. சாயங்காலம் நாம் பரிஷேதனம் பண்ணுற போது நீ என்ன சொல்லணும்? ரிதந்த்வா சத்தியேன பரிஷிஞ்சாமி சொல்லணும். பிராதகாலத்தில் நீ பரிஷேதம் பண்ணுற போது சத்தியம் துவர்த்தேன பரிஷிஞ்சாமி சொல்லணும். ஒன்றும் இல்லை, ரிதந்த்வா சத்தியேன திருப்பி போடு, சத்தியந்த்வா ரிதேன, அவ்வளவுதான். மாற்றவே இல்லை, முன்பின் மாறி இருக்கே தவிர அதே தான் சொல்ற. அதுக்கு என்ன காரணம்? அந்த சூரியன் சாயங்காலத்தில் அக்னி வடிவில் இருக்கான், அந்த அக்னி பிராதகாலத்தில் சூரிய வடிவில் இருக்கு. ரெண்டும் அபேதமா பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இது வந்து விடுத்து. இதனால இந்த பாவம் எல்லாம் போச்சுன்னு எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம்?
ஆறு சூரியன். ஒளிவடிவில் இருக்கிற வேதம் இருக்கே, அது ஒளிவடிவில் தோன்றதுதான் சூரியன் அப்படின்னு வேதம் சொல்றது. வேதைரசூன்யஸ்திரிபிரேதி சூர்யா, ஆகாசத்தில் பவனிவரான ஒளிப்பிழம்பா, அது ஆறு. அசூன்யா திரிபிகி வேதைகி அசூன்யா, வேதைரசூன்யஸ்திரிபிகி ரிக்கஜு சாமா, அந்த மூணு வேதத்தோட பூர்ணமா சூரியன் வரான். அப்ப வேதாத்மா, அந்த வேதத்துல சம்பர்க்கம் இருந்தா பாபம் போகும். ஏன் தெரியுமா? பாபத்தை போக்குறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது வேதம்தான் அப்படின்னு வேதமே நமக்கு விளக்க உரை அளித்திருக்கு. சூரியனை இப்ப எப்படி பார்க்கிறது? வேதம் திரிபிகி வேதைகி அசூன்யா பூர்ணா சூர்யா ஏதி, வேத வடிவில தான் வரான். அந்த ஒளியா தென்படுறத அந்த ஒளியினுடைய மறுவடிவு, அதை நினைச்சுதான் நீ இந்த ஆபோஷனம் பண்ற. ஆபோஷனம் பண்ற அக்னி, அந்த ஜலத்திலேயும் அக்னி இருக்கு. எப்படி சொல்றாரு தெரியுமா? அக்னி முதல்ல ஆவிர்பவிச்சார். ஆவிர்பவிச்ச உடனே அவனோட பாபமும் ஒட்டின்னு கொடுத்து. பாபம் ஒட்டின்றா அவன் கொடுக்கிற பொருள் எல்லாம் இந்த பாப மாலின்யத்தோட கலந்திருந்தா அதை சாப்பிட்டா மற்றவாளுக்கும் இடையூறு வருமே. இப்படி ஒரு விளக்க உரை வேதத்தில் வருது. அக்னிம்பை ஜாதம் பாப்மா ஜக்ராஹ, பிறந்த உடனே அக்னியே பாபம் இருக்க அது பிடிச்சுன்னு கொடுத்து, ஒட்டின்னு கொடுத்து, வெளியில வராத. பாப்மா என்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று பாபம்னு அர்த்தம், கண்ணுக்கு புலப்படாத பாபம். இன்னொன்று ரோகம்னு அர்த்தம். ஆயுர்வேதம் பாப்மா சப்தத்துக்கு ரோகா பரியாயமாக சொல்லும். இதுவும் என்ன சொல்லும்? பாப்மான்னா ரோகம்னு சொல்லும். ரோகம்னா ருஜதி, துக்கத்தை கொடுக்கறது ரோகம். பாபமும் துக்கத்தை கொடுக்கறது, ரெண்டு ஈக்குவல். துக்கத்தை கொடுக்கறது ரோகம், துக்கத்தை எப்படி கொடுக்கறது? பாபம். ரோகம் பாபம் ரோக ரூபேண துக்கத்தை கொடுக்கிறது. பூர்வ ஜன்மகிருதம் பாபம் வியாதி ரூபேண ஜாயதே சொல்றாரே மாந்தாதா தன்னுடைய கர்ம விபாகங்கிற புஸ்தகத்தில். பாபம் வியாதியா மாறுறதுங்கிறாரே, எதுக்கு? துக்கம் என்கிறத அனுபவிக்க வைக்க. அப்ப என்ன தெரியுது நமக்கு? அக்னி பிறந்த உடனே அவனோட பாபமும் ஒட்டிண்டது. அவன்தான் தேவாளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவன். அக்னிமுகாவை தேவாக, தேவாளெல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சு விட்டான். சுத்தமான சம்ஸ்கார சம்பன்னமான அந்த ஹவித்தை அக்னியில கொடுத்த உடனே இந்த அக்னியிட்ட ஒட்டி இருக்கிற பாபம் அதை கெடுத்து கொடுத்த, அதை நான் சாப்பிட்டேன்னா எங்களுக்கும் ரோகம் வருமே. அதனால அவனுக்கு இருக்கிற ரோகத்தை அழிக்கணும், பாப்மாவை அழிக்கணும், பாபத்தை தொலைக்கணும். இல்லாண்டா நாங்களெல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது. தந்தேவா ஆகுதீபி பாப்மா நமபாக்ரன். தேவாள் என்ன பண்ணா தெரியுமா?
அக்னியில் ஒட்டின்னு இருக்கிற பாபத்தை அழிக்கிறதுக்காக அதில் நெய்யை விட்டான். நெய்யை விட்ட உடனே நெய்யில் ஒட்டின்னு கொடுத்து அந்த பாபம். இப்போ நெய் கெட்டு போயிடுத்த, அதுலேருந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு என்ன வழி? யாகத்தில் விடுன்னு சொன்னான். யாகத்தில் விட்ட உடனே நெய்யில் ஒட்டின்னு இருக்கிற அந்த பாபம் யாகத்தில் ஒட்டின்றது. யாகம் கெட்டு போயிடுத்த, சரி தட்சணையில் விடுன்னு சொன்னான். தட்சணையில் ஒட்டின்றது. தட்சணையிலேருந்து எப்படி எடுக்கிறது? பிராமணங்கிட்ட கொடுன்னு சொன்னான். பிராமணங்கிட்ட ஒட்டின்னு கொடுத்தோம். பிராமணன் என்ன பண்றது? தவிச்சான். தான் படித்த வேதத்துக்கிட்ட கொடுத்தான். வேதத்திலேருந்து வெளிவரத்துக்கு வேதம் திருப்பி சொன்ன உடனே அது மறைஞ்சு போயிடுச்சு. இப்படி ஒரு தகவல் வேதத்தில் இருக்கு. என்ன தாற்பயம்? சர்வவிதமான பாபத்தை நிர்மார்ஜனம் பண்ற சாமர்த்தியம் வேத ஒலிக்கு இருக்கு. ஆகையினாலதான் எந்த கர்மானுஷ்டானத்திலும் வேதபூர்வமாக அனுஷ்டானம் வரும்போது பலப்பிராப்தி நைரந்தரியேன உண்டு என்கிறது நம்ம மனசுக்கு தெரிஞ்சு விடுறது. அதனால நீ ஒன்று நினைச்சு பாரு, கையில் அழுக்கு ஒட்டின்றது. உடனே என்ன பண்ணான்? ஒரு துணியால் தொடச்சான். கையில் இருக்க துணியில் போயிடுச்சு, கை சுத்தமாச்சு. துணியில் இருக்கிறது என்ன பண்ணுறது? ஜலத்தில் போட்டான். துணியில் இருக்கிற அழுக்கு போச்சு, ஜலத்தில் ஒட்டின்றது. அப்புறம் அதை இல்லாத பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலே. அதுக்கு ஒரு பொருளும் இல்லை. எங்கே போய் சேர்றதோ அங்கே அழுக்கு போயிட்டே இருக்க. ஒரு இடத்துல புஷ்டாப்பு வச்சு அந்த அழுக்க மறை வைக்கிறதுக்கு எதுக்கு சாமர்த்தியம் இருக்கு? வேதத்துக்கு இருக்கு. எப்படி சொல்றது? அபகதபாத்யாய, அபகதம் போனதான பாப்மா, அக்னிக்கு பிடிச்சிருக்கிற அந்த பாப்பாவை அழிக்கிறது யாரு? நீ சுவாத்தியாயம் பண்ணினா, திருப்பி திருப்பி வேதத்தை அத்தியனம் திருப்பி சொன்னா பாப்பா உனக்கு போயிடும் அப்படின்னு வேதம்தான் நமக்கு அறிவுறுத்துறது. அதனால வேதபூர்வமான பிராயோகிகமான அனுஷ்டானங்கள் இருக்க. பிராயோகிகங்கிற அனுஷ்டானம் வேதத்தோட சம்பந்தப்படுறது போயிடும். இவன் எப்படி சொல்றான்? சூர்யஸ்டமாவன்யுஷ்ச அப்படின்னு வேதத்தை சொல்லித்தானே அந்த ஜலத்தை பிராசனம் பண்றான். அதனால ராத்திரியில பண்ண பாபம் எல்லாம் அந்த வேதத்தினுடைய சொல்லோட அது எங்க விடருது? அது நேர ஜாடராக்னியில் போய் விடருது. அக்னி எல்லாத்தையும் எடுத்து விட்டு. அதனால அந்த வேதத்துக்கு ஒண்ணுக்குத்தான் பாபத்தை இல்லாமல் பண்றதுக்கும் மாலின்யத்தை இல்லாத பண்ணி சுத்தி பண்றதுக்கும் அக்னியை விட இருக்கு. அதனால்தான் வேதத்தை இப்படி ஒரு வாக்கியம் வந்தது. அபகத பாப்மா சுவாத்தியாய. அபகதம் அழிச்சு போயிடுச்சு. என்னது? பாப்மா. பாப்மாவை அழிக்கிறதுக்கு தகுதி வேதம்தான் அப்படின்னு வந்தது. சுத்தம் பண்றதுக்கு வேதம்தான். கேவல வேதம் இல்லை, வேதத்தோட இணைந்த அனுஷ்டானம். அதனால்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் உன்னுடைய நித்தியகர்மானுஷ்டானம் அத்தனையும் என்ன பிரயோஜனம்னு கேட்டும் போது சித்த சுத்தி அப்படின்னு விளக்கிறார். அதனால நித்தியமா வரக்கூடியதான இந்த ராத்திரியிலையும் பகல்லையும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்தமா தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த மந்திரபூர்வமா இருக்கக்கூடியதான இந்த ஜலத்தினுடைய பிராசனம் பயன்படுறது. சரி, மத்தியானம் எதுக்கு பண்ற? 2 வேளை போருமே. ராத்திரியும் பகலும் சொன்ன கெடுதல் தானே போச்சு. அதுக்கு ஒரு எதெல்லாம் போகுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கார். யதன்ஹா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாபியாம் பத்யாமுதரேண சிஷ்ணா. இதனால செய்யக்கூடிய பாபம் தான் போகும். இன்னும் நம்மள்கிட்ட மாற்று வழியில பல பாபங்கள் வருது.
அது என்னது? அபத்தியமான ஆகாரம், அபத்தியமான சிந்தனை, இதெல்லாம் பாவத்துக்கு காரணமாகிறது. அப்போ மத்தியானம் எதுக்கு பயன்படுறது? எதுச்சிஷ்டமபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம. உச்சிஷ்ட போஜனம், அபோஜ்ய போஜனம் என்ன பண்றோமே. துஷ்சரிதம் செயல்பாடு, அபத்திய ஆகார விகாரம், இதனால் ஏற்பட்டதான சர்வம் புனந்து அப்படின்னு ஆரம்பிச்சு, அது மட்டுமா? அசத் பிரதிகிரகம், உழைக்காத ஊதியம் பெறுறது அசத் பிரதிகிரகம். யோகியதை இல்லாத தனத்தை வாங்கிக்கிறது. இப்படி நாம செய்யக்கூடியதான கர்மாக்கள்லேருந்தும் அன்னன்னைக்கு விடுபடுறதுக்கு பூர்ணமாகிறது மாத்தியான்மிகத்தோடு சேர்ற போது தான் பூர்த்தி அடையிறது. அப்போ சந்தியாவந்தனம் என்ன பண்ணி வைக்கிறது? நன்னா கவனி. பூர்வ ராத்திரியில் இருக்கிற பாபத்தை இழுக்கிறது, பகலில் பண்ண பாபத்தை இழுக்கிறது. அதோடு இல்லாமல் அது ரெண்டும் அல்லாத அபத்தியாகார விகாரத்தினால சரீரத்துக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடியதான கெடுதலை விளைவிக்கக்கூடியதான பாபத்தை எல்லாம் ஒன்றுமே இல்லாத பண்ணுறதுனால வெறுமன மந்திரம் மட்டும் சொல்லி சரீர ஆரோக்கியத்துக்கு அடிப்படை தேவையான சரீரத்தையும் காப்பாற்றுறது, மனசையும் காப்பாற்றுறது. அதுவும் மந்திரபூர்வமாக காப்பாற்றுறதுனால விஸ்வசனீயமாகவும் இருக்குது. அப்படி தான் கர்மானுஷ்டானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறது வேதம். அதில் என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்கு? சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம். தர்மத்தை பயன்படுத்துவதற்கு கருவியிலே முதல் கருவி உன்னுடைய சரீரம் என்கிறது வேதத்துக்கு தெரியாதா? அதனால அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற போதே பிராயோகிகமான கரதரணாத்யவயவங்களை அசைச்சு நீ பண்ணுறதுனால ஒவ்வொரு அசைவும் உன்னுடைய சரீரத்தையும் மனசையும் சுத்தம் பண்ணி உன்னுடைய செயல்பாட்டு நித்தியம் செய்யக்கூடியதான சகல சத்கர்மாவுக்கும் உன்னை சுறுசுறுப்பேற்றி அதை செயல்படுத்துறதுக்கு சகாயிக்கிறது. அப்படிதான் சந்தியாவந்தனத்தினுடைய பொருள். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம்.